ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு முட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் கொத்து பருப்பு அப்படின்ட்டு பேர். அதுக்கு பேர் கொத்து பருப்பு ஆணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நாம் அமைதியான மனநிலையில் இருந்தால் தான் நல்ல சிந்தனைகள் நம் மனதில் தோணும். நாவை அடக்கினால்தான் தீய உணர்வுகளை அடக்க முடியும். இனிமையான பேச்சும் ஒரு விதத்தில் நாம் மற்றவர்களுக்கு செய்யும் தர்மம் தான். கெட்ட சவகாசம் உள்ளவர்களை உடன் இருப்பதை விட தனிமையில் இருப்பதே மேல். ஓகே, நம்ம இப்போது சமையலுக்கு போகலாம். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதில் வறுத்துக்கலாம். வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்த பின்னாடி அப்புறமா நம்ம இதை கழுவிக்கலாம். இப்போ கழுவிட்டு நம்ம வறுக்க முடியாது, அதனால் வறுத்த பின்னாடி நம்ம அப்புறமா கழுவிக்கலாம். நம்மளோட பருப்பு வறுத்துருச்சு. இப்போ நம்ம இதை இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இதை கழுவிட்டு இதில் என்னென்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை கழுவிட்டு வந்தாச்சு. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் 2 சொட்டு ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா பருப்பு வெளியே வராது, அதாவது பொங்கி வெளியே வராது. அதுக்காக தான் நம்ம 2 சொட்டு எண்ணெய் போட்டுருக்கோம். ஓகேங்களா? இதை நான் 3 விசில் விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் வேணும். சின்ன வெங்காயம் நான் 20 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில். பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, பருப்பு வெந்துருச்சு. இதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு ரொம்ப கொலைய வெந்துடக்கூடாது. பாருங்கள், இப்படி மலர்ந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு முட்டையை இதில் எப்படி ஊற்றிக்கணும். முட்டை வீணாக கூட போயிருக்கலாம், அதனால் ஒரு சின்ன கப்பில் போட்டு அப்புறமா போட்டு ஊற்றிக்கணும். மேலே கொத்தமல்லி கீரை தூவிக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம். இப்போது 3 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட கொத்து பருப்பானம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளோட எம்மியான கொத்து பருப்பானம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். பூரிக்கு கூட இது நல்லாயிருக்கும். வீட்டில் ஒன்றுமே காய்கறி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் முட்டை போட்டு இந்த சாம்பாரை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நான் சொன்னேன்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.